மிஸ்டர் லேடிஸ் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான டாபிக் இது. யாருக்கு அப்படின்னா, இந்த நோய் வந்து குறிப்பா வந்து பெண்களை மட்டும்தான் வந்து இந்த நோய் வந்து பாதிக்குதுங்க. ஆண்களுக்கு வந்து இந்த நோய் இல்ல. பெரிய லெவல்ல பார்க்கவும் முடியல. பட் பெண்களுக்கு வந்து அதிகமான அளவு வந்து இந்த நோய் பாதிக்குது. இந்த இந்த நோய் என்ன பண்ணுது? அப்படியேப்பட்ட என்ன நோய் அது? அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, யூரின் இன்கான்டினன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சிறுநீர் கசிவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோய் தான் இது. இந்த சிறுநீர் கசிவுன்றது வந்து பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு மட்டும்தான் அதிக அளவுல இருக்கு. அது எதனால? அத வந்து எப்படி வந்து நம்ம வீட்ல எளிய முறையில வந்து ரொம்ப சாதாரணமா சரி செஞ்சு கொள்ள முடியும்? அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த யூரின் இன்கான்டினன்ஸ் அதாவது சிறுநீர் கசிவுன்றது. இந்த நோய் வந்து பார்த்தீங்கன்னா, உடல் அளவுல மட்டும் பாதிப்பு தராம, மனது அளவுலயும் வந்து நெறைய பாதிப்பு வந்து பெண்களுக்கு உண்டாக்குது. நம்ம இன்னைக்கு நெறைய பேர வந்து பெண்கள்கிட்ட சொல்லக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா, "நீங்க தன்னம்பிக்கையா இருங்க. நம்பிக்கையோட மேலலாம் பண்ணுங்க." அப்படின்லாம் சொல்லுவோம். அந்த தன்னம்பிக்கைய ரொம்ப சிதைக்கக்கூடிய ஒரு விஷயமா வந்து இந்த சிறுநீர் கசிவுன்றது வருது. இது எந்த வயதினருக்கு அதிகமா வருது? வயதானா தான் வருமா அப்படின்னா, ரொம்ப இளம் வயதில கல்யாணமாகி ஒரு டெலிவரி அதாவது ஒரு குழந்தை பிறப்பு ஏற்பட்ட அதுக்கு 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 அடுத்த நேரம்லேருந்தே வந்து இந்த சிறுநீர் கசிவுன்றது தொடங்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த மாதிரியான நிலைமையில வந்து ஒரு அதாவது இப்போ அந்த சிறுநீர் கசிவு தொடங்குனதுக்கப்புறம், இவங்க வந்து மனநோயாளியா மாறக்கூடிய விஷயத்த வந்து நம்ம நெறைய பார்க்குறோம். மனநோயாளின்னா வந்து ரொம்ப பெரிய அளவுல இல்ல. அதாவது ஒரு ஒரு பெண் வந்து கருவுற்று ஒரு குழந்தை பொறந்துரும். குழந்தை பொறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஏன் வந்து இது குழந்தை பொறந்ததுக்கப்புறம் வருது? இது வயதான காலங்கள்லயுமே வந்து வரக்கூடிய ஒரு நோயா தான் இருக்கு. ஏன் வந்து இளம் வயதில இருக்கக்கூடிய பெண்களுக்கு இது வருதுன்னு பார்ப்போம். அதாவது ஒரு பெண் வந்து கன்சீவ் ஆயிட்டு குழந்தைலாம் பொறந்த உடனே, அவங்களுடைய இடுப்பு பகுதி பெல்விக்ன்னு சொல்லுவோம். அந்த பெல்விக் மசில் வந்து பார்த்தீங்கன்னா, லூஸ் ஆயிடுது. அதாவது அதோட தன்மைய வந்து அந்த இறுக்கத்தன்மைய வந்து இழந்து, அது தளர்வு ஏற்பட்டு, இந்த சிறுநீர் கசிவுன்றது வருதுன்னு பார்க்குறோம். இன்னொரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு வந்து பிளாடர் வந்து கொஞ்சம் வீங்கி இருக்கும். அதனால வந்து சிறுநீர் கசிவு வந்து ஏற்படுது அப்படின்னும் பார்க்குறோம். இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெஸ் இன்கான்டினன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமும் இருக்கு. அதாவது ரொம்ப மன வருத்தத்துக்குள்ளாகி, அப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து அதிகமான அழுத்தத்துக்கு உட்பட்டு, சிறுநீர் வந்து சொட்டு சொட்டா வந்து வெளிய வந்து 24 மணி நேரமும் கசிஞ்சே இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில தான் வந்து பெண்கள் இருக்காங்க. இதுக்கான மருத்துவம் ஏதாவது இருக்கா? ஏதாவது ஒரு மருந்து மாத்திரைய சாப்பிட்டா வந்து இந்த நோய் வந்து இதோட முடிஞ்சிருமான்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாரியான மருந்து மாத்திரைகள் எதுவுமே இல்ல. இதுக்கு ஒரு சில ரொம்ப அட்வான்ஸ் லெவல்ல பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய டாக்டர் சில பேர் சொல்லுவாங்க. அந்த பெல்விக் மசில வந்து அறுவை சிகிச்சை மூலியமா இறுக்கம் அடைய செஞ்சுட்டோம் அப்படின்னா, இந்த யூரின் இன்கான்டினன்ஸ் சொல்லக்கூடிய இந்த சிறுநீர் கசிவு வந்து நின்னுடும் அப்படின்னும் சொல்லுவாங்க. பட் அதுவுமே வந்து முழுமையான பலன் வந்து நெறைய பேருக்கு வந்து தர்றதில்ல. அப்போ இந்த இந்த நோய் வந்த இந்த யூரின் இன்கான்டினன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பெண் வந்து பார்த்தீங்கன்னா, சமுதாயத்துல அவங்களால வந்து சகஜமா ஒரு ஒரு வீட்டு விசேஷங்களுக்கு போகக்கூடிய நிலைமை, ஒரு கோவிலுக்கு போகக்கூடிய நிலைமை, அது மட்டும் இல்லாம வேலைக்கு போகக்கூடிய நிலைமை கூட இல்லாத அளவுக்கு ஏன் அப்டின்னா, இதுக்காக டயப்பர்ன்னு ஒண்ணு போட்டுட்டு தான் அவங்க எங்க போனாலும் அந்த டயப்பர் யூஸ் பண்ணிட்டு போற மாரியான நிலைமை தான் இருக்கு. அப்பயும் கூட ஒரு சில பெண்களுக்கு வந்து இது வந்து அந்த சிறுநீர் கசிவு வந்து நெறைய 1 சொட்டுக்கு மேல 2 சொட்டு, 3 சொட்டுன்னு அதிகமான வந்து என்ன நடக்கும் அப்டின்னா, அவங்க போட்டிருக்கக்கூடிய ஆடைகள்ல வந்து இது வந்து ஒரு ஈரமான தன்மைய உண்டு பண்ணி, இது வந்து வெளியில வந்து ஒரு அந்த யூரினோட ஸ்மெல், அந்த துர்நாற்றம் வந்து வெளிய தெரியிற அளவுக்கு வந்து இன்னைக்கு இருக்கு. அப்போ அவங்க வந்து வெளியில போனா இந்த ஸ்மெல் வருது அப்டின்னா, தன்ன சுத்தி எல்லாம் என்ன நினைப்பாங்க அப்டின்றதுனால, வெளியில போகக்கூடிய சூழல வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து தவிர்த்துட்டு, வீட்டிலேயே இருக்கக்கூடிய நிலைமையில தான் இன்னைக்கு பெண்கள் இருக்காங்க. இப்ப இத வந்து எப்படி வந்து நம்ம ஈஸியா சரி செஞ்சுக்கலாம்? நம்ம முதல்லயே பார்த்தோம். ஆஃப்டர் பிரெக்னன்சி வந்து வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இந்த பெல்விக் மசில் வந்து லூஸ் ஆகுறதுனால, ஆஃப்டர் பிரெக்னன்சி வந்து இந்த நோய் வந்து வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குன்ட்டு. நீங்க இத வந்து வீட்ல வந்து ஃபர்ஸ்ட்டு இது எந்த மசில் வந்து
தளர்வு அடைஞ்சிருக்குன்றதை நம்ம வந்து கவனிக்க ஆரம்பிக்கணும். ஒன்று நம்ம சொன்ன மாதிரி வந்து பிளாடர் வந்து சில பேருக்கு வீங்கி இருக்குன்னுவாங்க. சில பேருக்கு வந்து டம்மி, அதாவது டம்மினா அடி வயிறுன்னு சொல்லக்கூடிய அந்த இடம் வந்து கொஞ்சம் ஆஃப்டர் பிரெக்னன்சி வந்து கொஞ்சம் அப்படி ஊதலா இருக்கிறதுனால, அது வந்து இந்த பிளாடர்ல அழுத்தம் ஏற்பட்டு, அப்பயும் வந்து இந்த சிறுநீர் கசிவு வந்து சொட்டு சொட்டா, சொட்டு சொட்டா வந்து வந்துட்டே இருக்கக்கூடிய நிலைமை தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இதுக்காக வந்து ஒரு எக்ஸர்சைஸ். இந்த எக்ஸர்சைஸ் எல்லாம் வந்து ரொம்ப நீங்க சிரமப்பட்டு, வீட்ல தனியா காலையில எழுந்து பண்ணணுமா அப்படிலாம் இல்லாம, சாதாரணமா நீங்க உட்காந்துக்கிட்டு எப்ப வேணாலும் பண்ற மாதிரி, ஒரு நாளைக்கு 3 முறையிலேருந்து 5 முறை கூட நீங்க வீட்ல டிவி பார்த்துக்கிட்டே எப்படி வேணா பண்ற மாரியும் சொல்றேன். அதுக்கப்புறம் இதுக்கு என்ன மாரியான பொருள உட்கொள்ளும் பொழுது, இந்த சிறுநீர் கசிவு வந்து கண்ட்ரோலுக்குள்ள வரும் அப்படின்னு பார்க்கலாம். இது கண்ட்ரோல்னு சொல்ல தேவையில்ல. முழுமையா இதுலருந்து நீங்க வெளிய வந்துட்டு, பழைய மாதிரி நீங்க எங்கெல்லாம் வேலைக்கு போறவங்க வேலைக்கு போறது, நீங்க எங்க வேணா போலாம். இந்த டயப்பர் எதுவுமே யூஸ் பண்ணாம, இது எப்படி நிறுத்துறதுன்ற முறைய வந்து இப்ப சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய பெண் உறுப்பு, அதாவது நீங்க வந்து யூரின் அங்க வெளிவரக்கூடிய அந்த பெண் உறுப்பு கிட்ட, வெஜினா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மசில நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்களே ஒரு கற்பனையா, அதாவது அந்த இடத்த ஒரு கான்சன்ட்ரேஷன் வச்சு, இழுத்து, சுருக்கி, அதுக்கப்புறம் வந்து ரிலாக்ஸ் பண்ண பாருங்க. இந்த மாரி வந்து ஒரு 5 எண்ற வரைக்கும் ஒரு வாட்டி இழுத்துட்டோம் அப்படின்னா, அத அப்படி இழுத்த உடனே 1, 2, 3, 4, 5 இந்த மாரி ஒரு கவுண்ட். இந்த மாரி ஒரு 5 தடவ பண்ணுங்க. அதே மாரி உங்களுடைய ஆசன வாய்ன்னு சொல்லக்கூடிய மலம் கழிக்கக்கூடிய இடம், அந்த ஆசன வாய். அந்த மசிலையும் உட்கார்ந்து இருக்கும்போதோ, நின்னுட்டு இருக்கும்போது எங்க வேணாலும், நீங்க இத பஸ்ல போம்போது கூட வந்து ரொம்ப எளிமையா செஞ்சுக்கிற மாரி தான் இருக்கும். அந்த ஆசன வாயுமே வந்து சுருக்கி அப்படியே மேல. நீங்க வந்து இது எங்க பார்க்கலாம் அப்படின்னா, இந்த மாடுலாம் வந்து பார்த்தீங்கன்னா, சாணி போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதோட ஆசன வாய வந்து அது சுருக்கி விரிக்கும். அதே மாரி வந்து உங்களுடைய அந்த ஆசன வாய வந்து சுருக்கி ஒரு 5 செகண்ட், 5 நொடி மட்டும் தான். அந்த கவுண்ட் பண்ணிட்டு விட்டுருங்க. அப்ப நம்ம சொன்ன மாரி அந்த வெஜினாவ ஒரு வாட்டி சுருக்கி ஒரு 5 தடவ பண்றீங்க. இந்த ஒரு உங்களுடைய ஆசன வாயோட அந்த மசிலையும் சுருக்கி பண்றீங்க. இது என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க இத சுருக்கி பண்ணும்பொழுது, எந்த மசில் வீக்கா இருக்கோ, அந்த மசில வந்து உங்களால வந்து சுருக்கி விரிக்க முடியாத தன்மைக்கு வந்துருவீங்க. பட் இத நீங்க பண்ண, பண்ண, பண்ண அந்த மசில் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து அந்த பழைய நிலைமைக்கு திரும்ப ஆரம்பிக்கும். அந்த இறுக்கமான நிலைமைக்கு திரும்ப ஆரம்பிக்கும். அது கூடவே இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த 2 கஷாயம், இதுல ஒரு கஷாயம் குடிச்சாலே போதும். இந்த 2 கஷாயம் சொல்லக்கூடிய இந்த பொருள்ல வந்து எது உங்களுக்கு வந்து எளிமையா கிடைக்குமோ, அத வந்து நீங்க பயன்படுத்தி குடிக்கலாம். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, அத்திக்காய்ன்னு சொல்லுவோம். சின்ன சின்ன நாட்டு அத்திக்காய். நீங்க வந்து சீமா கத்திரிக்கலாம் போதால, சின்ன சின்ன நாட்டு அத்திக்காய்ன்னு சொல்லக்கூடிய ஒரு காய் வகை. அது ஒரு மரமா இருக்கும். அந்த மரத்தோட பட்டை வந்து உங்க நாட்டு மருந்து கடையில கிடைக்கும். இல்ல அப்படின்னா, அதோட இலைகள் வந்து உங்க வீட்டு பக்கத்துல அந்த மரம் இருந்ததுன்னா, அந்த இலைய எடுத்துக்கோங்க. ஒரு 5 இலைய போட்டு ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊத்தி, கொதிக்க வச்சு, 1 டம்ளரா சுண்டி இறக்கி, நீங்க வந்து காலை, மாலை வந்து இதுல எதுவும் சேர்த்துக்காம அப்படியே குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னாலே, இந்த மாரி யூரின் சொட்டுன்றது கொஞ்சம் கொஞ்சமா வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் வர ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாம, மாதுளம்பழம். இது வந்து பெண்களுக்கே நெறைய பிரச்சனைக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பழம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதுளம்பழம். ஸோ இந்த மாதுளம்பழம் வாங்கி, அந்த பழத்த உள்ள இருக்கக்கூடிய அந்த முத்துன்னு சொல்லுவோம். அந்த மாதுளை முத்துக்கள வந்து நீங்க சாப்பிட்டுறலாம். சாப்பிட்டுட்டு, அது மேல இருக்க அந்த தோல் பகுதிய வந்து என்ன பண்ணுங்கன்னா, சின்ன சின்னதா நறுக்கி, ஒரு பாத்திரத்தில போட்டு காய வச்சுருங்க. அத அப்பயே நீங்க குடிக்கணும்னு இல்ல. காய வச்சு, இத கொஞ்சம் நீங்க மிக்ஸிலயோ, இல்ல வெளியில எங்கேயோ குடுத்து, அத அரைச்சு நல்லா வந்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. பொடி பண்ணி வச்சுட்டு, அதுலேருந்து வெறுக்கடி அளவுன்னு சொல்லுவோம். அதாவது உங்களுடைய இந்த 3 விரல், யாருக்கு இந்த பிரச்சனை இருக்கோ, அவங்களுடைய இந்த 3 விரல உபயோகப்படுத்தி, அத எடுத்து தண்ணீல ஒரு 3 வாட்டி, 3 வெறுக்கடி அளவு போட்டுட்டு, அதே மாரி நீங்க 2 டம்ளர் தண்ணி வச்சு, அத சுண்டி 1 டம்ளரா இறக்கி குடிக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, அதிகபட்சம் 1 மாத காலத்துக்குள்ளேயே இந்த சிறுநீர் கசிவுன்றது உங்களுடைய கண்ட்ரோலுக்கு வர ஆரம்பிச்சுரும். நீங்க இந்த எக்சர்சைஸும் பண்றீங்க, இந்த கஷாயமும் குடிக்கிறீங்க. கூடவே வந்து இன்னும் ஒரு 2 புள்ளி வந்து உங்களுக்கு சொல்லி தரேன். இந்த 2 புள்ளிய நீங்க ஆக்டிவேட் பண்றது மூலியமா, அந்த 1 மாதம் காலம்ன்றது இன்னும் குறுகிய காலமாக மாறக்கூடிய நிலைமை வந்து ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த யாருக்கு பாதிக்கப்பட்டிருக்கோ, அவங்களுடைய அந்த தொப்புளுடைய அளவு எடுத்துக்கோங்க. தொப்புள் வந்து ஒரு இந்த நேவல்ன்னு சொல்லக்கூடிய தொப்புள் இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து நீங்க உங்களுடைய விரல வந்து மேல வச்சுக்கோங்க. அதுலேருந்து 10 விரல் கீழ வரணும். அதாவது ஃபர்ஸ்ட்டு 4 விரல் தொப்புள் இங்க இருக்கு அப்டின்னா, அங்க 4 விரல வச்சுருங்க. அதுக்கு கீழ 4 விரல். ஸோ 8 விரல் ஆச்சு. அப்படியே கைய கொண்டு வந்து இந்த 2 விரல வச்சீங்க அப்டின்னா, மொத்தம் 10 விரல் ஆயிடும். இந்த 10வது விரல் படுற இடத்துல, இந்த 10வது விரல் படக்கூடிய இடத்துல, சென்டரா உங்க தொப்புள் இங்க இருக்கக்கூடிய இடத்துலருந்து சென்டரா வரீங்க. இந்த 10வது விரல் படக்கூடிய இடத்துல தான் அந்த புள்ளி இருக்கு.
ஸோ அந்த 10வது விரல் இருக்கக்கூடிய புள்ளியில் நீங்கள் உங்களுடைய கொடுங்கைன்னு சொல்லக்கூடிய கையை இந்த மாதிரி வச்சுட்டு இந்த இடம் உங்களுடைய இந்த கைக்கு நடுவில் இருக்கக்கூடிய இடம் வந்து உங்கள் தொப்புள் கிட்ட இப்படி மேலே இருக்கணும். இங்கே உங்கள் தொப்புள் இருக்குன்னா தொப்புள் இருக்கணும். இந்த 10வது விரல் படுற இடத்துல இந்த இந்த 4 விரல்கள் இருக்கணும். அப்போ அதை வந்து உள்பக்கமாக இப்படி 3 தடவை இந்த மாதிரி ஒரு 5 தடவை வந்து நீங்கள் இப்படி அழுத்தம் நல்லாவே நீங்கள் அழுத்தம் நீங்களே கொடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு அழுத்தம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து உங்கள் பெல்விக் மசிலுக்கு மொத்தமான எனர்ஜியை வந்து கொண்டு வந்து சேர்க்கும். அந்த பெல்விக் மசில் தன்னாலே வந்து பழைய நிலைமை திரும்ப ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய 2 கால்கள்லையுமே இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலை செய்யக்கூடிய ஒரு வர்ம புள்ளி. உங்களுடைய கட்டை விரல், உங்களுடைய கால் கட்டை விரல் ஓரமாக பார்த்துட்டே வந்தீங்கன்னா நீங்கள் கொலுசு போடுற இடத்துல உங்களுடைய ஒரு முட்டி இருக்கும். காலோட உள்பக்கம் ஒரு முட்டி கணுக்கால் கிட்ட ஒரு முட்டி இருக்கும். அந்த மூட்டுக்கு உங்களுடைய பாதத்துக்கு இதுதான் பாதம், இது வந்து அந்த மேலே இருக்கக்கூடிய மூட்டை அப்படின்னா அதோட மிடில் ரெண்டுத்துக்கும் சென்டரான பகுதியில் உங்களுடைய கையை வச்சு நீங்கள் வந்து 21 முறை அழுத்தி எடுத்தீங்க அப்படின்னா 2 கால்லையுமே இதை பண்ணணும். இந்த காலில் ஒரு 21 முறை அழுத்தணும், அந்த காலில் ஒரு 21 முறை அழுத்தணும். இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ப்ராசஸ் எல்லாமே காலையில் ஒரு தடவை, அப்புறம் நீங்கள் திரும்ப மாலை ஒரு தடவை இதை செஞ்சுட்டு வர வர 21 நாள்லேயே இல்லை 1 மாத காலத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா 70லேருந்து 80% இந்த பிரச்சனை வந்து கண்ட்ரோலுக்கு வந்துடும். ஸோ இப்போ நம்ம சொன்னக்கூடிய இந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து பயனடையணும். ஸோ எல்லாருமே வந்து இயற்கையான முறையில் நல்ல முறையில் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.